அந்த காரணம் தான் வந்து அந்த பிள்ளை பாக்கிறதுக்கு கூட்டமா கலந்து போயிடுச்சு. இருக்கிறவங்க அந்த பொண்ணை பார்க்கணும்ல, பாக்கிறதுக்கு பாருங்களேன். அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருப்பா, ஒரு பக்கம் பார்த்தா சிம்ரன் மாதிரியே இருப்பா, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே திரிஷா மாதிரி தானே நடந்து வருவா. வரவா பாருங்க. Yeah.
மாறினியே செல்வா மாறினியே பணியார் மாத்து பாரு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நேரமா தொப்புளே பாக்கல. அங்க பாக்கல அதான் என் பேர் எழுதி வச்சிருக்கேன். நான் சொன்னது மாதிரியே பத்துமுத்தி வச்சிருக்கேன். நான் சொன்னது மாதிரியே நல்லா இருக்கடி. வெட்டிக்கார உன்னை சும்மா கூப்பிட்டு இருந்த. பச்சை குத்துருக்கா? ஆமா செல்வங்களுக்கு சரி. நல்ல நெஞ்சில குத்துனா பச்சை. உன் பேரை பச்சை குத்துனா அவன் 100% குட்டிக்காரன் தான் அடிக்கும். அது கூட என்ன விட்டாலும் விட்டுருவேன். அதாடி குட்டிக்காரன் மட்டும் நம்பவே மாட்டேன். பிச்சைக்காரி கலந்துனவே முந்தானத்துல 3 பிச்சைக்காரவை தேடி வராங்க. அவரு நடங்கி வச்சிருக்கேன். தேவையாது. நான் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் ஆம்பளை. அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம 2 பேர் இருக்கோம். அதனால ஏதாவது நம்ம 2 பேர் தான் கலந்துக்கலாம். நீ ஒத்துக்கிட்டியா? என்னன்னு? பொம்பளைன்னு. ஆமா அப்படி பொம்பளை இல்லையா நீ? நீயும் பொம்பளை. நானும் பொம்பளை. 2 பேரும் சேராம சேர்ந்துருக்கோம். ஆமாடி. பாடி போய் ஒண்ணுக்கு வந்துட்டு வா. நீ போய் முதல்ல வீட்டுக்கு வா. அதுக்கப்புறம் வந்தா நான் வரேன். சரி வேணா விடு. ஆமா என்ன கூந்தல் கருமையா நீளமா இருக்கிறது என்னடி போட்டுட்டு இருக்க? இருக்கு. ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு தெரியுமா? ஐயோ கீழே இருந்து எடுத்து மாட்டிருக்கேன். அப்படியே எடுத்து மாட்டிருக்கேன். ஆமா உன் கூந்தலுக்கு என்ன வச்சிருக்க? என் கூந்தல் இவ்வளவு நீளமா இருக்க காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? இங்க பைக் செட் போட்டு கொண்டிருக்கிறாரு எங்க அத்தை. அவர் கூந்தலத்தை வாங்கி போனாலும் தெரியும். அவர் கூந்தலத்தை வாங்கி வச்சா என்ன நடக்கும்? அது கரன் உருண்டி. நான் வெடிக்கார கூந்தலத்தை வாங்கி கேட்க வேண்டியதானே? அதோட நரச்ச மசாலா போயிருந்தேன். ஆல்ரவுண்டர் மட்டும் வரவே இல்லை. ஏத்து வாங்கி தேச்சால அவங்களுக்கு வாங்கினா கூட பியூரா இருக்கும். சரி பார்த்து கேமரா தெளிவுக்கான சரி அப்புறம் அப்படி போறீங்க. அங்கல போறோம். சரி போ இன்னும் காமனா இருக்கும். சரி அப்புறம் அப்படி போறீங்க. ஆலயம் அழகா போட்டுருக்க. இதெல்லாம் இந்த கடையில வாங்க பாவை போட்டு ஏமாறமா இருக்கு. எல்லாமே ஒரே கடையில தான் தப்பு. இந்த கடை ஆனா கோச்சிக்காத போது சொல்லு. அழகு நீ சொல்லவும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அழகு இருந்து என்ன பண்ண? அழகு அழகு இருந்து என்ன பண்ண? அழகு கண்ணுக்குட்டி அவுத்து போறாங்க. போயிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து எங்க கண்டு அவதார அங்க கட்டி போட்டுருக்கேன். நீ போறா பொறுமையா போயிட்டு பெருமையா வாங்க. நாங்க 2 பேரும் மனசு விட்டு வாழ்ந்துக்கிறோம். கண்டிப்பா சரி அழகு ஒரே கடையில தான் வாங்கன்னு சொன்னேன். அதை விட்டு துணிமை எல்லாம் தேவை. சரி முகமாட்டு கலர் சிகப்பா இப்ப நல்லா இருக்கு. காலையில பார்த்தா இதே கலர்ல இருக்குமா? காலையில பார்த்தா எச்சியல் எடுக்க கூட நம்ம கூப்பிட மாட்டாங்க. இப்பதான் பவுல் பந்த போட்ட முக்கிறானே இந்த வேணும்னா வச்சுக்கிட்டா. ஆமா உன்னைய போய் கட்டி பிடிச்சி என்ன பண்ற? என்ன எடுத்த? ஆரஞ்சு கலர்ல உள்ள தூக்கி வச்சிருக்க. ஆரஞ்சு கலர்டி 10 ரூபாய் பந்து. 10 ரூபாய் பந்தா? மத்தது நமக்கு சொந்தம். மத்தது நம்ம தேய்க்க முடியாது. சரி அதுக்குள்ள போடுறது. சரி உன்னை பாக்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. ஏடி? ஆமா என்னோட ரொம்ப அழகா இருக்கு. உன்ன முகம்லாம் ரொம்ப அழகா இருக்குது. உன் முகத்துக்கு என்ன பூசுற? அழகு இருந்து என்ன? யா அழகா படைச்ச அந்த ஆத்தா முத்து மாதிரி எனக்கு அடியில ஒரு சுமார படைக்காம விட்டாரு. அடியில அடியில உனக்கு தெரியாது. மன்னார்குடி அந்த பக்கமா தெரியாது. ஆனா இன்னொன்னு சொல்லவா? நீ கோச்சில மாட்டி கேட்ட நீ வாழ்க்கையில யாராச்சும் காதலிச்சிருக்கியா? ஆனா நான் அப்படி கிடையாது. என்னைக்குமே ஒருத்தரை காதலிக்க கூடாது. ஒருத்தரை காதலிச்சோம்னா நம்மள கையை விட்டு போயிடுவாங்க. ஒரு 10 பேர்த்த காதலிக்கணும். 10 பேர் காதலிக்க கூடாது. ஒருத்தவங்க மட்டும் காதலிக்கணும். ஒருத்தவங்க மட்டும் அதான் தப்பு. ஒருத்தனை காதலிச்சு ஒருத்தனை கல்யாணம் நம்ம ஏமாந்து போயிடுவோம். சரி இப்போ ஒரு கடைக்கு கத்திரிக்காய் வாங்க போறோம்னு வச்சுக்க. நேர போய் என்ன பண்ணுவோம்? கத்திரிக்காய் நல்லா இருக்கா பூச்சியா இருக்கா நல்லா கத்திரிக்காய் பார்த்து வாங்கலாம். பார்த்து புறக்கி எடுக்குமா இல்லையா? சாதாரண கத்திரிக்காயை புறக்கி பார்த்து எடுக்கும்போது அதுக்கு கத்திரிக்காய் புடிச்சு 10 பேர் படுத்து பாட்டு எடுத்தா என்ன இருக்கு? மூஞ்சி வேற மூடு பொம்பளை பேர கெட்டு போறாங்க. அவங்க இல்லடி அவங்கள விடு. ஆனா உன்கிட்ட நான் சொன்னேன்ல 10 பேரை காதலிச்சேன். அதுல 3 பேரை கல்யாணம் பண்ணேன். 3 பேரை கல்யாணம் பண்ணியா? 10 பேரை காதலிச்சேன்.
காதலிச்சா 3 பேரை கல்யாணம் பண்ணுங்க. அந்த 3 பேர் யார் யாரு? முதல்ல காதலிச்சது மைக் செட்காரர். சரிதான். இவர் இல்ல, இவர் சரிவர மாட்டார், கிளம்பிட்டாரு மூத்தரமே. அவர் நான் காதலிச்ச மைக் செட்காரர் யார் தெரியுமா? ஆத்துமேட்ல இருக்காரு. பேரு பாலா. ஆள் நல்லா 6 அடி 6 அங்குலம், நல்ல உயரமான ஆளு. கை காலெல்லாம் நீள நீளமா இருக்கும். காலே நீளமா நினைச்சு பாரு. கை காலெல்லாம் நீள நீளமா இருக்கும். மனசுல நினைச்சேன், இவரை கல்யாணம் பண்ணா எப்படி நமக்கு பிள்ளைய கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவன் ஒரு கெட்ட வழக்கம் இருந்திருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல போய் பார்த்தா என்ன இருக்கும்? பாய் இருக்கணும், தலைவாய் இருக்கணும், மெத்த இருக்கணும், பால் இருக்கணும், பழம் இருக்கணும், அதுக்கப்புறம் லைட் இருக்கணும். சரி, லைட் போட்டுருமாங்க. இல்ல லைட் போட்டுருமா? நான் என்ன கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த மைசர்கார கல்யாணம் உள்ள போய் பாக்குறேன், நீ சொன்ன பாய் இல்ல, தராணில எதுவுமே இல்ல. ஸ்பீக்கர் பாக்ஸ் 10 பாக்ஸ் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். குழாய் ஒரு 20 குழாய் கட்டி வச்சிருக்கேன். நான் கேட்டுட்டேன், ஏங்க உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி இது என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்ல ரேடியோ கடையா அப்படின்னு. அதுக்கு அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கோச்சுக்கிறாத, நான் 30 வருஷமா மைக் செட் போடுறேன், எனக்கு மைக் செட் இருந்தா தான் மூடு வரும் அப்படின்னு. சரி, கட்டின பாவத்துக்கு சனியை பிடிச்சி போவேன், ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி 10:30 மணி இருக்க முடியும். தூக்கிட்டா மைக்கை கையில பிடிச்சிக்கிட்டு இந்திய நாடகத்துறையின் முதலாக இன்று இரவு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ரூமுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறோம். அன்னதானத்துக்கு வந்த மாதிரி வந்துட்டேன். கிளம்பி போகும்போது அப்புறம் எப்பறம் சமாளிச்சு விட்டுட்டு 2வது ஒருத்தரை காதலிச்சண்டி, அவரையும் கல்யாணம் பண்ணேன். அவர் யார் தெரியுமா? திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில கறிக்கடை வச்சிருக்கான். பாய் பேர் என்னங்க? சுல்தான் பாய். நல்ல உயரமான ஆளு. ஓயாம சொல்லாது, சுல்தான் கேக்குது. சுல்தான் பாய் நல்லா இருக்காரு. பாய கல்யாணம் பண்ணிக்கணும், கறி கொடுங்க அப்படின்னு நினைச்சுதான் கட்டினேன். அவனை கட்டிட்டு உள்ள போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் மைக் செட் இருந்துச்சு. இந்த பாய கல்யாணம் உள்ள போய் பாக்குறேன், ஒண்ணும் இல்ல, பாய் இல்ல, தராங்க இல்ல. 3 கிடா குட்டியை உடிச்சு தொங்க விட்டுருக்கேன். என்னடா இது கிடா குட்டியை உடிச்சு இந்த பக்கம் பார்த்து ரத்தத்தை பிடிச்சி வச்சிருக்கேன். செவரட்டி 3 அப்படி வச்சிருக்கேன். கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாய் இது ஃபர்ஸ்ட் நைட்டுமா இல்ல கறி கடையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல கோச்சுக்கிறாத, காலையில நம்ம சேதனையில ஒரு காது ஊத்து இருக்கு, 5 உருப்படி கேட்டாங்க, 3 உருப்படி கிளீன் பண்ணிட்டேன், 2 உருப்படி வெளியில கட்டி போட்டிருக்கோம். கரெக்டா 2 மணி இருக்கும் போது 2 மணி இருக்க முடியும். கண்ணு முழிச்சு பாக்குறேன், எண்ணெய தூக்கி முட்டை குடியோட ஆட்டுக்குடி மரத்தோட விட்டுட்டாண்டி. கிட்டத்துல வந்துட்டாங்க. அப்ப நீ கத்துற மாதிரி மேல போட்டுருப்பேன் தொப்புல. அவன் தாண்டி நல்ல வியாபாரி, சூப்பர் வியாபாரம். பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறதோ, 3 சேலைக்கு 2 வாலிதாரம், பழைய துணி காண்டி இவனாச்சும் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் எல்லாத்தையும் மிஞ்சிட்டாண்டி. அவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாள் கூட துணிமணி கட்டவே முடியல. குளிக்க போகும் துணியை காட்டி பழைய துணி அள்ளிட்டு கிளம்பிடுறேன். நம்ம முட்டாக்குடியா தான் வெளியில வர வேண்டியதா இருக்கு. அதனால இந்த ஊர்ல ஒருத்தர் காதலிச்சிருக்கேன். இந்த கூட்டத்துல தான் இருக்காரு, இதுக்குள்ளே தான் இருக்காரு. இவர் இல்ல, அவர் இல்ல, நான் அடையாளம் சொல்றேன். நீ ஆளை பாக்குறியா? ஆள் பார்க்க நல்லா உயரமா இருப்பாரு. கூட்டத்தை தேடி பாரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, பச்சை துண்டு போத்தி இருப்பாரு. மண்டை பூரா வெள்ளை வெள்ளையா இருக்கும். எங்க இருக்காரு? அவர் இல்ல, அவர் என்ன பண்ணா ஜாமீன் போடுறதா? அவர் இல்ல. ஏய், இங்க பாரு, ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல பாரு. அம்மா கூப்பிடுறியா? அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க. ஒரு நிலுக்கு 2 உப்பு பூண்டி இருக்குமா? வாங்கம்மா வாங்க. அம்மா வந்தனே என் பின்னாடி நின்னுக்கணும். நான் முதல்ல வணக்கம் போடுவேன், அதுக்கு அப்புறம் நீ அம்மா பார்த்தா அங்க போடணும். கண்டிப்பா கூப்பிடுறியா? அம்மா மல்லிகையே மல்லிகையே பூதாக போ, நீ வரும் தென்றலே நீ தேடு போ. மல்லிகையே மல்லிகையே பூதாக போ,
அம்மா கொலா எடுத்து நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தெரியும். நீங்க வண்டியை விட்டு கீழே இறங்கும் போதே தெரியும் ஸ்டாப் நிறைய இருக்கு. அம்மா வணக்கம் ஜோனியா. ரொம்ப பணிவா இருக்காங்க. யாரு இவ? அம்மா என்னமா என்ன செய்யலாம்? போடு காவலி மேல போடு. ஏன் மேல தான போறேன்? ஆமா. அங்கே கிடக்காது பாப்பா. காவலி மேல போடு. அம்மா என்னடி அங்க பாக்காதடி. சரி விடுங்க அம்மா. என்ன பாருங்க. அம்மாவே பார்க்க முடியல பாவம். ஏமா அது பாரு ஏனி இங்க ஆடுன ஒரு பொம்பளை வந்து நின்னு என்ன பாருங்க. ஏன் பொம்பளை பார்த்து இப்படி சொல்றீங்களே? போது மொதல்ல காட்டு. அதோட அம்மா வாங்கி விடுறோம். அம்மா இப்படி இருக்குமா? எங்கேயுமா போடணும்? அம்மா எங்கே போடணும்? நீங்க சொன்னா தான் போடுறேன். அவளுக்கு மேல போடுறீ. மேல போட்டேம்மா. வேற எங்கே போடணும்? நெஞ்சு மேல போடு. போடலையா? என்ன துப்பட்டா போற மாதிரி போடு. சொல்லுங்க. அழகா மனசு தாவம் மாதிரி போடு. இப்படிதானே? ஆமா. நீங்க ரெடி. அம்மா ஏன் இதுக்கு அவளே அம்மா அடுத்த வருஷம் காலமன்ற சங்கத்துல போடணும். இதுல ஒண்ணா தொங்க விட்டுருக்கோம். அதோட கிடக்கும். அம்மா அப்பா வந்தார். அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? 140 ரூபாய் பாக்கி சொன்னாரு. அப்பா சரியில்லம்மா. என்ன பண்ணாரு? உங்க அப்பா ரொம்ப அநியாயம் பண்றாரு. என்ன பண்ணாரு? எந்த நேரம் பார்த்தாலும் உங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டே போட்டு கிடக்குறாரு. என்னன்னு சொல்ல சொல்றேன். அப்பா அம்மா வந்து உங்க அம்மா கட்டி பிடிச்சா பரவாயில்ல. சரி பக்கத்து வீட்டுல கந்தசாமி கொண்டாடி கட்டி போட்டு கிடக்குறான். அதை பார்த்து கொஞ்சம் கண்டிச்சு வைங்க உங்க அப்பாவை. அம்மா கண்டிச்சுங்க. நல்லா இருக்காரு. அப்பா வந்து சொன்னாரு காவலை கூட்டிட்டு போச்சு. பின்னால பாருங்க தினவனத்தை. அம்மா ஏமா எனக்கு சின்ன சந்தேகம். சரி இது என்னது? ஏய் அது ஒரு பூவுடி. ஏய் ஏய் பூவு. சரி நம்ம சொல்லலாமா? நந்தவனத்துல 3 நந்தவனம் இருக்கு. கரூர்ல சேவான்னு ஒருத்தர் இருக்கேன். அவன் நந்தவனத்தை பார்த்தா சுகான் மாதிரியே இருக்கான். இதை விட இன்னொரு இருக்கேன். யாரு? எங்க மாமா ராமதாஸ். அவன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ரூம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு தாமா நந்தவனமா இருக்கு. மேல வந்து தண்ணி காக்க பறக்குது. இன்னைக்கு தானே என் வாழ்க்கையில மரத்துக்கு மேல மலை இருக்கிறத பார்த்துருக்கேன். மரம் பூரா கீழே இருக்கு, மலை மேல இருக்கு. அம்மா மலையை பார்த்தா எத்தனை தண்ணி மலை? எத்தனை தண்ணி மலை? மலை அம்மா பூமலை புரியுது. மலை எவ்வளவு அழகா இருக்கு. மலை தான் மலை. ஆஹா மயில் ஆடுது. சீக்கிரம் பாடுது. மரவத்தி பறவை. அம்மா மரவத்தி பறவையா கொச்சு போடுது. இவனுக்கு வேற பறவை தெரியாது. எவ்வளவு மரவன பறவைடா. பாருங்கம்மா. உனக்கு என்ன விளையாட்டு? அம்மா ஆரம்பிச்சிட்டீங்க. சரி கும்மி அடிக்க போறோம். சரி உங்களுக்கு அடிக்க தெரியுமா? கும்மி எனக்கு நல்லா அடிக்க தெரியும். கும்மியே பிடிக்கும். பாரு ஒருத்தர் வச்சு கும்மி அடிக்கணும். போகமா நீங்க வேற. அப்புறம் கும்மி அடிக்கிறது நான் தான் கோல்டு மெடலிஸ்ட். எங்க ஊர்ல பைலட் கூட நான் அடிக்க சொல்லி கொடுத்தேன். அப்படியே ஒரு காலத்துல அடிச்சடி வந்து ரேகையா தெரிஞ்சு கிடக்குது. கும்மி அடிச்சிருக்கியா? பரவாயில்லையே. அம்மா கும்மி அடிக்கலாம் 2 வகை இருக்கு.
சரி நல்லா பாருங்க ஆ. இப்படி பாருங்க இங்க பாருங்க சரி பூக்குமி ஆ ஃப்ளவர் குமி ஆ கிங்ஸ்டா குமி ஆ பூக்குமி என்ன தெரியுமா பூக்கு மீன் என்ன பூக்குமி என்ன மூணு பேர் இப்படி அடுத்து போட்டு பாருங்க என்னடா இது கேரளா யானை மாதிரி இப்படி ஒதுங்கி ஓடுறா மூணு மண்டை ஒண்ணு செய்யணும் இது பாருங்க மூணு மண்டையை ஒண்ணு சேர்த்து மூணு மண்டையை ஒண்ணு சேர்ந்தா ஆமா பூக்குமி பூக்கு மீன் அடுத்து ஃப்ளவர் குமி ஆ சரி மூணு மண்டை ஒண்ணு மூணு பூக்கு மீன் மூணு பேரும் முட்டா மூணு மண்டையை ஒண்ணு சேர்ந்தா பூக்குமி பூக்குமி மூணு மாப்பிள்ள நான் ஒரு பிள்ளை ஐயோ அம்மா நீ வாம்மா கோச்சு அம்மா கும்மி முதல்ல கத்துக்கிட்ட பாரு அது கும்மி அம்மா நீ வாம்மா அடி அடிங்க நான் வாங்க நேரா சடுங்க கோச்சு அம்மா அம்மா உள்ள காய் சத்தம் கேக்குது நீங்க பரம வரட்டுங்க நீங்க பாடி நாங்க ரெண்டு பேரும் ஆடி அதோட நீங்க பாருங்க அவங்க ஆட்ட வந்துச்சுன்னா ஆடிடுவாங்க. அம்மா கோயில் முக்கியமான கோயில் சாமி சொல்லியிருக்காங்க, நாட்டாரம் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேளுங்க, யாராவது இந்த மேல ஆடாம போறாங்களோ அவங்களுக்கு கூட நல்ல வயத்தால பொத்து ஊத்துமா ஒண்ணு ஆடுங்க, இல்லைன்னா 10 ஃபேமஸ் வாங்க.
எல்லாமே ஞான பறவைகள். எல்லாமே யார் பாருங்க போகாது. இந்த பறவைகள் 3:45 மேலதான் போகும். அது வரைக்கும் பவர் கிண்ணு நிற்கும். வீரன் ஏய் இங்க பாரு இந்த தவம் முடிக்கிறதுக்கு நம்ம ஆடி பாடிட்டு இருந்தா தவம் கலைஞ்சிரும். தவசி முனிவர் ஞானி வர முடியும். அப்படி யாராச்சும் வந்தா உடனே பாலை பிச்சு டீயை போட்டு கொடுத்துறேன். அதோட குடிச்சு கையில் கொண்டு நீ ஆனா